السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فبالسند المتصل مني إلى الإمام الخطيب التبريزي رحمه الله، ومن أسانيده المتصلة إلى أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد، حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه وقال: يا محمد أخبرني عن الإسلام. قال: الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. قال: صدقت. فعجبنا له يسأله ويصدقه. قال: فأخبرني عن الإيمان. قال: أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. قال: صدقت. قال: فأخبرني عن الإحسان. قال: أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. قال: فأخبرني عن الساعة. قال: ما المسؤول عنها بأعلم من السائل. قال: فأخبرني عن أماراتها. قال: أن تلد الأمة ربتها وأن ترى الحفاة العراة العالة رئاء الشاء يتطاولون في البنيان. قال: ثم انطلق فلبثت مليا ثم قال لي: يا عمر، أتدري من السائل؟ قلت: الله ورسوله أعلم. قال: فإنه جبريل أتاكم يعلمكم دينكم. رواه مسلم. الحمد لله. அல்லாஹுடைய கிருபையால இது எங்களோட 12வது கிளாஸ் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஹதீஸை முடிச்சு அடுத்த ஹதீஸில் சில விஷயங்களை பார்த்து இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கக்கூடிய இந்த நிலைமையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில இறுதியாக நாங்க இஸ்லாம் சம்பந்தமாக பார்த்தோம். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் சம்பந்தமாக எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸலாத வ துஅத்திய ஸகா வ தஸூம ரமதான் வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா என்ற ஒரு அழகிய விடைய நபி அவர்கள் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது கேள்வியாக கேட்கிறார்கள் நபி அவர்களை பார்த்து, ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஈமானை பற்றி நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்கிறார்கள். இந்த ரிவாயத்தில அக்பிர்னி அனில் ஈமான் என்று வருகிறது. இன்னும் ஒரு ரிவாயத் வருகிறது. அந்த ரிவாயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை பார்த்து மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். இந்த இரண்டு ரிவாயத்தும் ஒன்றிலே அக்பிர்னி அனில் ஈமான் என்று வருகிறது, இன்னும் ஒன்றிலே மல் ஈமான் என்று வருகிறது. இந்த ரெண்டு சுவாலுக்கும் நபி அவர்கள் கொடுத்த விட ஒன்றுதான். என்ன விட கொடுத்தார்கள் என்றால், அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இதைத்தான் நபி அவர்கள் விடையாக கொடுத்தார்கள். எனவே அக்பிர்னி அனில் ஈமான் என்ற வார்த்தை இந்த சுவாலுக்கு இந்த விடை பொருத்தமாக இருக்கிறது. ஈமான் சம்பந்தமாக கேட்டார்கள். ஈமானை பற்றி சொல்லுங்கள் என்ற போது நபி அவர்கள் இதை சம்பந்தமாக சொன்னார்கள்.
அடுத்த ரிவாயத்துல வரக்கூடிய மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு இதே விடையை நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்திலே ஒரு இஷ்கால் வருகிறது. என்ன இஷ்கால்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? எனவே இந்த கேள்வியுடைய லாஹிர் வெளிரங்கம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது எதை பற்றி என்றால், மாஹியத்துல் ஈமான், ஹகீகத்துல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, அதாவது தனி ஈமான் சம்பந்தமாக கேட்டார்கள். வெறுமனே ஈமானை பற்றி கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கிதாபுல் ஈமான் என்ற தலைப்புல ஈமான் லோகத்தன் என்ன, ஷரஅன் என்ன என்பது சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம். எனவே மல் ஈமான் என்ற இந்த கேள்விக்கு வர வேண்டிய விட அந்த விடைதான் வர வேண்டும். ஈமான் என்றால் என்ன என்ற இந்த விடைதான் அதற்கு பொருத்தமான விடை. ஆனாலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் சம்பந்தமாக ஈமான் என்றால் என்ன என்று கேட்ட இந்த கேள்விக்கு நபி அவர்கள் ஈமானுடைய தாரீஃபை சொல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அர்கானுல் ஈமான் சம்பந்தமாக பதில் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே இஷ்கால் வருகிறது. என்ன இஷ்கால்? சுஆலுக்கும் ஜவாபுக்கும் மத்தியில் ஒரு முத்தாபகா கிடையாது. இரண்டுக்கும் மத்தியில் ஒரு ஒத்துப்பாடு என்பது கிடையாது. சுஆல் கேட்ட கேள்வி வேறு, நபி அவர்கள் கொடுத்த விடை வேறு என்ற ஒரு இஷ்கால் ஒன்று இங்கே இடம்பெறுகிறது. இந்த இஷ்காலுக்கு நாங்கள் விடை சொல்லுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக விடை சொல்லுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே எதை கேட்டார்கள் என்றால், முத்தஅல்லிகாத்துல் ஈமான், அதாவது அர்கானுல் ஈமான், ஈமானுடன் தொடர்பு படக்கூடிய விடயங்களைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மல் ஈமான் என்று வரக்கூடிய இந்த இபாரத் வெளிரங்கத்திலே எங்களுக்கு ஈமான் சம்பந்தமாக கேட்டார்கள் என்று அறிவித்தாலும் உண்மையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது முத்தஅல்லிகாத்துல் ஈமான், ஈமானுடன் தொடர்பு படக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாகத்தான் கேட்டார்கள். இதற்கு ஆதாரமாக அஹ்பிர்னி அனில் ஈமான் என்ற இந்த ரிவாயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது அதைத்தான். எனவே நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்வியை புரிந்து கொண்டு அர்கானுல் ஈமான், முத்தஅல்லிகாத்துல் ஈமான் சம்பந்தமாக விடை கொடுத்தார்கள் என்று நாங்கள் முதலாவதாக சொல்லுவோம். இரண்டாவதாக இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். என்னன்னா, உண்மையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது மாஹியத்துல் ஈமான், அதாவது ஹகீகத்துல் ஈமான், ஈமானுடைய தாரீஃபை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஆனாலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கானுல் ஈமான் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈமானுடைய தாரீஃபை படித்துக் கொடுப்பதை விடவும் ஈமானுடைய அர்கானை படித்துக் கொடுப்பதுதான் இதுதான் அஹக்கானது. படித்துக் கொடுக்கப்படக்கூடிய விடயங்களில் இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது அர்கானுல் ஈமான் சம்பந்தமாக படித்துக் கொடுப்பதுதான் அஹக்கானது. எனவே ஆக தகுதியானது எதுவோ அதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஈமான் சம்பந்தமாக ஈமானுடைய தாரீஃப் சம்பந்தமாக சொல்லவில்லை என்றால் அதை சொல்லுவதில் எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. அதிலே எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி அதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்டவருக்கு எது பயன் தருமோ அதை கொடுப்பதுதான் கேள்வி கேட்கப்பட்டவருடைய ஒரு தன்மை, அவருடைய உஸ்லூப், அவருடைய போங்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே இதுக்கு சொல்லுவோம் ஃபஹாதா மின் பாபி உஸ்லூபில் ஹக்கீம், இது உஸ்லூபுல் ஹக்கீம் என்ற இந்த பாபை சேர்ந்தது. எனவே முஅல்லிம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவர் ஒரு ஹக்கீமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் பல கேள்விகளையும் கேட்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய கேள்வியை பொறுத்து அவர்களுடைய கேள்வியிலே சில தவறுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் எதை கேட்க வருகிறார்கள் என்பதை உணர்ந்து பதில் கொடுப்பதே ஒரு முஅல்லிம். எனவே முஅல்லிமிடம் இந்த பண்பு, அதாவது ஹிக்மத் இருக்க வேண்டும், இந்த ஹதீஸுடைய வாசகம் எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே ஈமானை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விடை قال أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره.
இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விடையாக இருக்கிறது. எனவே இந்த விடையில அன்துமின பில்லாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்றால் அன்துமின பில்லாஹ், அல்லாஹுவை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும். வமலாயிகத்திஹி, அல்லாஹுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று வகுத்துபிஹி, அல்லாஹுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும். வருசுலிஹி, அதே போன்று அல்லாஹுடைய ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆஹிர், அதே போன்று இறுதி நாளை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற இந்த விடையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் அறிய வேண்டிய விடயம், அல்லாஹுவால் உலகத்திற்கு இறக்கப்பட்ட வேதங்கள் என்பது எங்களுக்கு தெரியும். வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று சுஹஃபுகள் இறக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்தால் 104 வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சுஹஃபுகளோட சேர்த்து. இதுல 10 சுஹஃபுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதே போன்று 50 சுஹஃபுகள் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதே போன்று 30 சுஹஃபுகள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதே போன்று 10 சுஹஃபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. எனவே சுஹஃபுகளுடைய மொத்த எண்ணிக்கை 100. அதோடு சேர்த்து மேலதிகமாக 4 வேதங்கள் இறக்கப்பட்டது, மொத்தமாக 104. இந்த 4 வேதங்கள்ல தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதே போன்று ஃபுர்கான், குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. எனவே நபி அவர்களுடைய இந்த விடைய கொஞ்சம் நாங்க அவதானிச்சு பார்ப்போமாக இருந்தால், அன் துமின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த இடத்தில் ஒரு கேள்வி வருகிறது. அன் துமின பில்லாஹ், அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது மலாயிகமார்களை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக வேதங்களை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ரசூல்மார்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை முற்படுத்தினார்கள்? ரசூல்மார்களை விடவும் மலக்குமார்களை ஏன் நபி அவர்கள் முற்படுத்தினார்கள்? நாம் எல்லாம் அறிந்த விடயம்தான். மலக்குமார்களை விடவும் ரசூல்மார்கள் அஃவல், அவர்கள் ஆகச் சிறந்தவர்கள். அப்படி இருக்க நபி அவர்கள் ஏன் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொன்னார்கள்? அப்படி இல்லாம இப்படி சொல்லியிருக்கேலுமே, அன் துமின பில்லாஹி வ ருசுலிஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று இப்படி சொல்லியிருக்கேலுமே, அல்லது அன் துமின பில்லாஹி வ ருசுலிஹி வ குதுபிஹி வ மலாயிகத்திஹி என்று சொல்லியிருக்க முடியுமே. கேள்வி என்னவென்றால், ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்மார்களை விடவும் மலக்குமார்களை முதன்மைப்படுத்தினார்கள்? உண்மையிலே மலக்குமார்களை விடவும் ரசூல்மார்கள் சிறந்தவர்களாக இருக்க ஏன் அவர்களை மலக்குமார்களை முற்படுத்தினார்கள்? இந்த கேள்விக்கு முதலாவதாக நாங்க விட சொல்லுவோம். ஏன் நபி அவர்கள் மலக்குமார்களை முற்படுத்தினார்கள் என்றால், தர்தீபை கவனித்து, அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய ஆரம்பம் எவ்வாறு அமைந்ததோ அந்த தர்தீபை கவனித்து. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை ரசூல்மார்களிடம் அனுப்பி வைத்தான், வேதத்தை கொண்டு அனுப்பி வைத்தான். எனவே நாங்க சொல்லுவோம், அர்சலல் மலக பில் கிதாபி இல ரசூல். எனவே முதலாவது மலக், இரண்டாவது கிதாப், மூன்றாவது ரசூல். எனவே இந்த அடிப்படையில பார்த்தால் முதலாவது தோன்றியவர்கள் மலக்குமார்கள், அதற்கு பிறகுதான் ரசூல்மார்கள் தோன்றினார்கள். அல்லாஹ் முதலாவதாக படைத்தது மலக்குமார்களை, அதன் பிறகுதான் ரசூல்மார்களை படைத்தான். எனவே இந்த தர்தீபை கவனித்துத்தான் நபி அவர்கள் அன் துமின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொல்லி ரசூல்மார்களை விடவும் மலக்குமார்களை இந்த இடத்திலே முற்படுத்தியிருக்கிறார்களே தவிர, ரசூல்மார்களை விடவும் மலக்குமார்கள் சிறந்தவர்கள், அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை இந்த இபாரத் எங்களுக்கு சொல்லி காட்டவில்லை. இது முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய விடை. அதே போன்று இரண்டாவதாக நாங்க விட சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் மலக்குமார்களை ரசூல்மார்களை விடவும் முற்படுத்த
பயன்படுத்தினார் என்றால் எங்களுக்கு தெரியுதா, ஈமான் என்றாலே மறைவானவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் ஈமான். எனவே மறைவானவற்றை ஈமான் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இதுதான் ஈமான் என்றால், இந்த மறைவானவற்றை ஏற்றுக்கொள்வது என்பது ரசூல்மார்களுடைய விடயத்தில் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய தரத்தை விடவும் மலக்குமார்களுடைய விடயத்திலே மிக வலுவானதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மலக்குமார்களை எந்த ஒரு மனிதர்களும் கண்டது கிடையாது. ஆனால் ரசூல்மார்களை அந்தந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் கண்டிருக்கிறார்கள். எனவே மலக்குமார்களை நாங்கள் காணாமல் ஈமான் கொள்கிறோம், ரசூல்மார்களை கண்டுவிட்டு ஈமான் கொள்கிறோம். எனவே ஈமான் என்றால் மறைவானவற்றை நாங்கள் ஈமான் கொள்வது. ஆனால் ரசூல்மார்களை விடவும் இந்த மறைவானவற்றை ஈமான் கொள்வது என்ற இந்த விடயம் மலக்குமார்களுடைய விடயத்திலே ஆக அக்குவாவாக மிக வலுவானதாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்து எதை ஈமான் கொள்வது, மகீபாத்தை ஈமான் கொள்வது என்பது அக்வாஃபில் மலாயிகா பின்னிஸ்பதி இல ருசுல் அலைஹிமுஸ்ஸலாம். எனவே இதை கவனித்துத்தான் நபி அவர்கள் ரசூல்மார்களை விடவும் மலக்குமார்களை இந்த இடத்திலே உட்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அடுத்தது வல் யௌமில் ஆகிர், எங்களுக்கு தெரியும் கியாமத்துடைய நாள். அதே போன்று வதுமின பில் கத்ர், கதிரை ஈமான் கொள்வது. நபி அவர்கள் சொன்னார்கள், அக்பிர்னி அனில் ஈமான் என்ற இந்த கேள்விக்கு விடை சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த இடத்தில கதிர் என்றா எங்களுக்கு கதிரெண்டும் வாசிக்கலும், அதே போன்று தாலுக்கு பத்தஹா செஞ்சு கதரெண்டும் வாசிக்கலும். இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால கதிர் என்ற ஒரு தலைப்புல பாடமே வருகிறது, அதுல நாங்க இது சம்பந்தமாக பார்ப்போம். கதிரண்டா என்ன, கதரண்டா என்ன, ரெண்டுக்கும் மத்தியுள்ள வேறுபாடு என்ன, அதே போன்று கதிர் கலா இரண்டும் உண்டா அல்லது ரெண்டுக்கும் மத்தியில் வேறுபாடு இருக்கிறதா, அதே போன்று அன்வா உல் கதிர், கதிருடைய வகைகள் என்ன என்பது சம்பந்தமாக பின்னால ஒரு தலைப்பே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல நாங்க அது சம்பந்தமாக பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நாங்க இன்னும் ஒரு விடயம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நபி அவர்கள் ஈமான் என்றால் என்ன என்ற இந்த கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது, அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லாமல் ஏன் நபி அவர்கள் இங்கே ஆமிலை மீட்டு இருக்கிறார்கள்? ஆரம்பத்துல கால அன் துமின பில்லா, இந்த துமின என்பதுதான் ஆமில். இந்த ஆமில நபி அவர்கள் ஆரம்பத்துல சொல்லிட்டு பின்னால வரக்கூடிய அனைத்தையும் அத்துஃப் மஅதூஃபாக கொண்டு வந்து விட்டு பிறகு கதிர் சம்பந்தமாக பேசும் பொழுது மீண்டும் ஆமிலை மீட்டி வதுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லாமல் வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லியிருக்கலாமே என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே எழும். எனவே இந்த கேள்விக்கு நாங்க முதலாவதாக விடை சொல்லுவோம். ஏன் நபி அவர்கள் ஆமிலை மீட்டினார்கள் என்றால், எங்களுக்கு தெரியும் லொகாவுலே ஒரு பாடம் இருக்கிறது. புஅதுல் அஹத், எங்களோட சிந்தனை தூரமாக இருந்தால் இந்த நேரத்திலே லொகாவில நாங்க பலாகத்துக்காக வேண்டி, ஃபஸாஹத்துக்காக வேண்டி ஆமிலை நாங்கள் தக்ராரன் கொண்டு வருவது அது ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஆமிலை இந்த இடத்திலே மீட்டி இருக்கிறார்கள் என்றால், லிபுஅதில் அஹத், புஅதுல் அஹதுக்காக வேண்டித்தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே ஆமிலை மீட்டிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக நாங்கள் கவிஞருடைய வார்த்தை, அவருடைய பைத்தை பார்க்கலாம். லக்கத் அலிமல் ஹய்யுல் யமானூன் அன்னனி இதா குல்து அம்மா பஅது இன்னி ஹதீபுஹா என்ற ஒரு கவிதை இருக்கிறது. இந்த இடத்திலே லக்கத் அலிமல் ஹய்யுல் யமானூன் அன்னனி இதா குல்து அம்மா பஅது ஹதீபுஹா என்றுதான் வர வேண்டும். இங்க திரும்ப அன்னி என்று சொல்லி ஆமில மீட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றா முன்னால வந்து விட்டது. என்றாலும் ஏன் இந்த இடத்துல ஆமில மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், சபீலுல் பயான் வல் ஃபஸாஹா,
தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. ஏனென்றால் இந்த இடத்திலே புஅதுல் அஹ்த் ஏற்பட்டு விட்டது. எனவே தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எனவே அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்திலே அத்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லாமல் ஆமிலை மீட்டு வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவதாக நாங்கள் சொல்லுவோம். எனவே ஆமிலை மீட்டியதற்குரிய முதல் காரணம் லிபுஅதில் அஹ்த். இரண்டாவதாக சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் ஆமிலை மீட்டினார்கள் என்றால், எங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இந்த கதிர் சம்பந்தமாக நாங்க ஈமான் கொள்வதென்பது அது மிக முக்கியம். அது அதனுடைய விடயம் அது சிறந்தது, அது ஒரு வலிமை வாய்ந்தது. எனவே அதனுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அந்த ஆமிலை மீட்டிருக்கிறார்கள். எனவே இரண்டாவதாக நாங்கள் விடை சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் ஆமிலை மீட்டினார்கள்? தம்பீஹன் அலல் இஹ்திமாமி பித்தஸ்தீகி பிஹி லிஷரஃபி கத்ரிஹி வ தஆதிமி அம்ரிஹி. அதே போன்று அடுத்ததாக வதுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த கைரிஹி வ ஷர்ரிஹி என்பதற்கு நாங்க இத கதிர் என்ற வார்த்தைக்கு பதிலாக கொடுப்போம். வதுமின பில் கதிர், இந்த கதிர்களுக்கு நாங்க பதிலாக கொடுத்து கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லி ஜெர்ரு செய்யப்பட்ட நிலையில நாங்க வாசிப்போம். எனவே கைர் ஷர்ரை கொண்டு முராத் சொல்லுவோம் நஃப்இஹி வ தர்ரிஹி. நஃப்ஆக பிரயோசனமாக இருந்தாலும் சரிதான், அதே போன்று பிரயோசனமற்ற விடயமாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹுடைய கதிரின் பிரகாரம் தான் அது நடைபெறுகிறது என்று நாங்கள் சொல்லுவோம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே மேலதிகமாக வந்திருக்கிறது வஹுலுவிஹி வ முர்ரிஹி என்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கிறது. எனவே இந்த கைரிஹி வ ஷர்ரிஹி என்ற இந்த வார்த்தையுடைய மஅனா கருத்து என்னவென்றால், அன் தஅதகித அன் அல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத்தரல் கைர வ ஷர்ர, நலவு ஷர் அனைத்தையும் அல்லாஹ் தக்தீரிட்டு விட்டான். கபல ஹல்கில் ஹலாயிக், படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலே தக்தீரிட்டு விட்டான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. வ அன்ன ஜமீஅல் காயினாத் முத்தஅல்லிகுன் பிகதாஇல்லாஹி முர்தபித்துன் பிகுத்ரத்திஹி, ஏனைய அனைத்துமே அல்லாஹுடைய கலாவுடன் அல்லாஹுடைய குதிரத்துடன் கதிருடன் சம்பந்தப்பட்டதாக இது இருக்கிறது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையை கொடுக்கிறார்கள். இந்த விடையை கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால சதக்த, நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கால அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் சம்பந்தமாக கேட்கிறார்கள். முந்தைய பாடத்துல ஒரு ஆள் கேட்டு அனுப்பினீங்க இஹ்சான் சம்பந்தமாக. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை கவனிச்சீங்கன்னா இதுக்கு நாங்க என்ன கருத்து கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். முன்னால 2 சுவால்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஒன்று அக்பிர்னி அனில் இஸ்லாம், இரண்டாவதாக அக்பிர்னி அனில் ஈமான், மூன்றாவதாக கேட்கிறார்கள் அக்பிர்னி அனில் இஹ்சான். எனவே இந்த சுஆலுக்கும் முன்னுக்கு போன முன் சென்ற 2 சுஆலுகளுக்கும் மத்தியில் முனாசபா இருக்கிறதா, இந்த 2 சுஆல்களுக்கு மத்தியிலும் ஏதாவது தொடர்புபாடு இருக்கிறதா என்றால் நாங்கள் சொல்லுவோம், ஆம், தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்றா, இஸ்லாம் பூர்த்தியாகுவது என்பது அது இஹ்சானை கொண்டுதான் அமையும். அதே போன்றுதான் ஈமான் பூர்த்தியாகுவதாக இருந்தாலும் அங்கே இஹ்சான் தேவைப்படும். எனவே இஹ்சான் என்பது ஈமான், இஹ்சான், இஸ்லாம், இந்த இரண்டையும் பூர்த்தியாக்கக்கூடியதான் இஹ்சானாக இருக்கிறது. ஈமான் பூர்த்தியாகுவதாக இருந்தாலும் இஹ்சான் வேண்டும், அதே போன்று இஸ்லாம் பூர்த்தியாகுவதாக இருந்தாலும் இஹ்சான் வேண்டும். எனவே இந்த இஹ்சான் என்பது ஈமான், இஸ்லாம் இரண்டுமே சிஹத்தாகுவதற்குரிய ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. எனவே யாரெல்லாம் கலிமாவை மொழிஞ்சி இஹ்லாஸ் இல்லாமல் தன்னுடைய வாழ்வியலை அவர் உருவாக்கி கொள்வாராக இருந்தால், அமல்களை அவர் செய்வாராக இருந்தால், அவருடைய அமலிலே எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அவருடைய ஈமான் என்பது
குறைபாடுள்ள ஈமானாக மாறிவிடும். எனவே இதுதான் இந்த அஹ்பிர்னி அனில் இஹ்சான் என்ற சுவாலுக்கும் முன்னுக்கு போன அஹ்பிர்னி அனில் ஈமான், அஹ்பிர்னி அனில் இஸ்லாம் என்ற இந்த 2 சுவாலுகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு முனாசபாவாக இருக்கிறது. அடுத்தது இஹ்சான் என்றால் லொகாவுல என்ன சொல்றது? இஹ்சான் என்றால் லொகா கருத்து என்ன? உங்களுக்கு தெரியும், அல் இஹ்சானு லொகத்தன் தித்துல் இசாஅ. இஹ்சான் என்ற வார்த்தை இது இசாஅ என்ற வார்த்தையுடைய எதிர்கருத்து சொல். இஹ்சான் என்றால் பிறருக்கு நாங்க உபகாரம் செய்யறது, இசாஅ என்றால் பிறருக்கு நாங்க இடையூறு செய்வது, அவர்களுக்கு நோவினை செய்வது, வேதனை செய்வது. இந்த அஹ்சன என்ற இந்த ஃபியலுடைய மஸ்தர் தான் இஹ்சான் என்ற வார்த்தை. அஹ்சன என்றால் கருத்து, ஜாஅ பிஃஅலின் ஹஸனின், நல்ல ஒரு செயலை செய்ததற்கு தான் நாங்க முஹ்சின் என்று சொல்லுவோம். எனவே இஹ்சான் என்ற வார்த்தையுடைய லொகா கருத்து தித்துல் இசாஅ. அதே போன்று இஹ்சான் என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு ஜர்ரை கொண்டும் கடக்கும், ஹர்ஃபு ஜார் இல்லாமல் வெறுமனையும் கடந்து போகும். இந்த 2 ஹாலாத்திலும் இதனுடைய கருத்து என்னென்றா, இஹ்சான் என்ற வார்த்தை தன்னுடைய மஃஊலின் பால் எந்த ஒரு வாசித்தாவும் ஹர்ஃபு ஜார் இல்லாமல் கடக்குமாக இருந்தால் அதற்குரிய கருத்து அல் இத்கான், அல் இஹ்காம் என்ற கருத்து வரும். அதாவது அஹ்சன்து ஷையன் என்றால் அத்கன்துஹு, அஹ்கம்துஹு என்ற கருத்து வரும். அதே போன்று இஹ்சான் என்ற வார்த்தை தன்னுடைய மஃஊலின் பால் இலா என்ற இந்த ஹர்ஃபு ஜாரை கொண்டு கடக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே இதற்கு கருத்து ஈசால் என்ற கருத்து வரும். ஔசல யூசிலு ஈசாலன், ஈசால் என்ற கருத்து வரும். அதாவது ஈசாலுல் ஹைரி இலை. அஹ்சன்து இலா ஸைதின் என்றால் அதுக்கு நாங்க கருத்து சொல்லுவோம் ஔசல்துல் ஹைர இலா ஸைதின், ஸைதின் பால் நான் நலவை கொண்டு போய் சேர்த்தேன், அதாவது அவனுக்கு நலவை செய்தேன் என்ற கருத்து வரும். இது லொகாவுடன் தொடர்பு பட்ட விடயம். அதே போன்று அடுத்தது இஹ்சான் என்ற வார்த்தை ஷரஅன், இதற்கு என்ன கருத்து? ஷரஅன் இதனுடைய தாரிஃப் என்னென்றா, இஹ்சான் என்ற வார்த்தை ஷரஅன் 2 வகைப்படும். ஒன்று இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் ஹாலிக், அல்லாஹுடைய உரிமைகள் இஹ்சானாக நாங்க நடக்கிறது. அல்லாஹுடைய உரிமைகள் என்னும் பொழுது அதாவது இபாதத்துல் ஹாலிக், அல்லாஹுடைய வணக்கம் சார்ந்த விடயங்கள்ல நாங்க இஹ்சானாக நடக்கிறது. அதுதான் நபி அவர்கள் சொன்ன பிஅன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். எப்படி? கஅன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹு, நீர் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் ஃபஇன்னல்லாஹ யராக், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் இஹ்சான் என்றால் ஷரஅன், இதுதான் கருத்து. அப்ப ஷரஅன்ல 2 விதமாக பிரிப்போம் நாங்க. ஒன்று இஹ்சான் ஃபி ஹுகூகில் ஹாலிக், இந்த வகையில கருத்து இதுதான். அதே போன்று 2வது சொல்லுவோம், இந்த இஹ்சானுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லிலும் இஹ்லாஸ் என்று பேர் சொல்லிடும். அதே போன்று 2வது கருத்து இஹ்சான் 2 வகை. ஒன்று இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் ஹாலிக், 2வது இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் மஹ்லூக், மஹ்லூக்களுடைய விடயத்தில் நாங்கள் இஹ்சானாக நடப்பது. அதற்கு சொல்லுவோம் எங்களுடைய அளவான காரியங்களை பிறருக்காக வேண்டி நாங்கள் செய்வது, அதாவது பிறருடைய விடயத்தில் நாங்கள் நலவை கருத்து கொண்டு நல்ல முறையில் அவர்களுடன் நாங்கள் என்ன செய்வது, நடப்பது. பதுலு ஜமீஇல் மனாஃபிஇ மின் ஐயி நௌஇன் கான லிஐயி மக்லூகின் யகூன், எந்த விடயமாக எந்த மன்ஃபஅத்தாக இருந்தாலும் சரிதான், எந்த மக்லூக்காக இருந்தாலும் சரிதான், அவர்களுடன் நாங்கள் நல்ல முறையில் நடப்பது. இதுவும் இஹ்சான். இது இஹ்சானில 2வது வகை, அதாவது ஷரஅன் இஹ்சான்ல 2வது வகை. இமாம் அர்-ராகிப் அல்-அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் இஹ்சானு அலா வஜ்ஹைன், இஹ்சான் என்பது 2. ஒன்று அல் இன்ஆமு அலல் கைர், பிறருக்கு நாங்க நலவுகளை செய்வது. 2வது இஹ்சானுன் ஃபி ஃபஅலிஹி, எங்கட விடயத்துல நாங்க நலவுகளை, எங்கட செயற்பாடுகள்ல நாங்க நலவுகளை உருவாக்கி கொள்வது.
இப்ப அடுத்த ஒரு கேள்வி எங்களுக்கு வரும், இஹ்சான் லொகாவுல என்ன கருத்துன்னு பார்த்தோம். அதே போன்று ஷரஅன்ல என்ன கருத்து, அதை 2 வகையாக பிரிச்சு 2க்கும் 2 விதமான கருத்து சொன்னோம். இப்ப கேள்வி என்னவென்றா, இந்த ஹதீதுல வரக்கூடிய இஹ்சான் என்ற வார்த்தையை கொண்டு முராத் என்ன, கருத்தது லொகா ரீதியான அந்த கருத்தா? ஒன்று லொகாவுல 2 விதமான கருத்து பார்த்தோம். ஒன்று ஹர்பு ஜார கொண்டு இல்லாம நேரடியாக மஃபூலின் பால் கடக்குமாக இருந்தால் அல் இத்தகான் அல் இஹ்காம் என்ற கருத்து. ஹர்பு ஜாரோட கடக்குமாக இருந்தால் ஈசாலுல் ஹைர் என்ற கருத்து. அதே போன்று சவுண்டில் என்று போட்டிக்கிறீங்க. சவுண்ட் கிளியரா தானே அவனோட சைடுல எதுவும் பிரச்சனையே தெரியாது. சவுண்ட் கிளியராக இருக்கு. உங்களோட போன்ல எதுவும் பிரச்சனை தெரியா, கொஞ்சம் கவனிச்சுக்கணும். எனவே இந்த ஹதீதுல வரக்கூடிய இஹ்சான் என்ற வார்த்தையை கொண்டு முராத் என்ன, அதனுடைய கருத்து என்ன, லொகாவுல வரக்கூடிய அந்த கருத்தா அல்லது ஷரான்ல வரக்கூடிய 2 விதமான கருத்துக்கள் உண்டு. இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் ஹாலிக் இந்த கருத்தா அல்லது இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் மஹ்லூக் என்ற இந்த கருத்தா என்றால், இந்த இடத்திலே வரக்கூடிய இஹ்சான் என்பதை கொண்டு முராத் என்னவென்றால், இஹ்சான் ஷரஅன் என்ற இந்த வகையிலே வரக்கூடிய 2 வகை பார்த்தோம். இதுல இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் ஹாலிக் இந்த இஹ்சான் இதுதான் இங்க வரக்கூடிய இஹ்சானை கொண்டு முராத். எனவே அதற்கு வரைவிலக்கணம் நாங்கள் சொன்னோம். அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னல்லாஹ யராக் என்பதுதான் இதற்குரிய வரைவிலக்கணம். இந்த இஹ்சானுக்கு, அதாவது இந்த இஹ்சான் என்றால் அல்லாஹுடைய ஹுகூக்குகள், அல்லாஹுடைய இபாதத்துகள் சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் இஹ்சான் அழகாக முறையாக நாங்கள் செயற்படுத்துவது, இதற்கு இஹ்லாஸ் என்ற பெயரும் சொல்லுவோம். எனவே இதுதான் இந்த இடத்தில் இதற்குரிய முராதாக இருக்கிறது. அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பிர்னி அனில் இஹ்சான் என்றால் இஹ்லாஸ் சம்பந்தமாக கேட்டார். எனவே இஹ்லாஸுடைய தாரீஃபை நபி அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுல 2 விதமான ஜும்லாக்கள் இருக்கிறது. ஒன்று அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, இது ஒரு ஜும்லா. இரண்டாவது ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், இது ஒரு ஜும்லா. இந்த 2 ஜும்லாக்களையும் மையமாக வைத்து இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதிலே வரக்கூடிய முதலாவது ஜும்லா, அதாவது அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா என்ற இந்த ஜும்லா, அன் தஅபுதல்லாஹ் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எப்படி, கஅன்னக தராஹு நீ அவனை பார்ப்பதை போன்று, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த ஜும்லா என்பது ததுல்லு அலல் முஷாஹதா, இது முஷாஹதாவின் மீது அறிவிக்கிறது, அதாவது முஷாஹதாவை காட்டுகிறது. உங்களுக்கு தெரியும் 2 விதமான மர்த்தபாக்கள் இருக்கிறது. ஒன்று முஷாஹதா, இன்னும் ஒன்று முராகபா. முஷாஹதா அண்டா நாங்க அல்லாஹுவை பார்க்கறதுக்கு முஷாஹதான்னு சொல்லுவோம். முராகபா அண்டா அல்லாஹ் எங்களை பார்க்கிறது, அல்லாஹ் எங்களை கவனிப்பதற்கு நாங்க முராகபா என்று சொல்லுவோம். எனவே இந்த முதலாவது ஜும்லா எங்களுக்கு எதை சொல்லுதண்டா, முஷாஹதாவை சொல்லுகிறது. எனவே நாங்க எங்கட உள்ளத்தில இபாதத் செய்யக்கூடிய நேரத்திலே அன்னல்லாஹ தஆலா அமாமனா, அல்லாஹ் எங்களுக்கு முன்னால இருக்கிறான், வ அன்னா நராஹு நாங்கள் அவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த உணர்வுடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். எனவே இதற்கு நாங்கள் முஷாஹதா என்று சொல்லுவோம். இரண்டாவது ஜும்லா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் என்ற இந்த ஜும்லா எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், ததுல்லு அலல் முராகபா, இது முராகபாவுடைய அந்த மர்த்தபாவை எங்களுக்கு அறிவிக்கிறது. அதாவது நாங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய ஹரகாத்துகளை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன், அதாவது அல்லாஹ் எம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும். அப்போ ஒரு படித்தரம் அல்லாஹ்வை நாங்கள் பார்ப்பதை போன்று இபாதத் செய்ய வேண்டும். இரண்டாவது